அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சூடான் நாட்டில் பிறந்த சிறுமியோட கதை. அதோடு கூட உளவியல் அறிஞர் ஆரோன் பெக் மன அழுத்தத்தோட இருக்கிறவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்கன்னு சொன்னதையும் சொல்லி இந்த கதையோட ஒப்பிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்யறதோட அருகில் இருக்க பெல் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். 250 வருஷத்துக்கு முன்னாடி சூடான் நாட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய பெத்தவங்களே வித்துட்டாங்களா அல்லது அந்த குழந்தைய யாரு கடத்திட்டு போய் வித்தாங்களான்னு தெரியல. அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியல, அம்மா யாரும் தெரியல, அந்த குழந்தைக்கு சொந்த பேர் கூட இல்லை. அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கடத்தி விற்கிறது நடைமுறையில் இருந்தது. கஷ்டப்படுற குடும்பங்களை விலைக்கு வாங்கி சந்தையில் விற்கிற நடைமுறையும் இருந்தது. அடிமைகளாக விற்கப்பட்டா அவங்களுக்கு எவ்வளவு கொடுமை இருக்குங்கிறத அலெக்ஸ் ஹேலி எழுதிய 7 தலைமுறைகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு முதலாளி இருப்பார், முதலாளிக்கு கீழே ஒரு குடும்பமே இருக்கும். அதாவது அடிமைகளாக வாங்கி வரப்பட்ட ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம், அல்லது தனித்தனியாக அடிமைகளாக வாங்கி வரப்பட்டு அவர்கள் திருமணம் முடித்து ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம். முதலாளிக்கு எப்பொழுது பண கஷ்டம் வருகிறதோ அவர் நினைத்தார் என்றால் அந்த அடிமையாக இருக்கிறார்களே குடும்பம், அந்த குடும்ப தலைவனை மட்டும் தனியாக விற்றுவிடலாம், அல்லது தலைவியை மட்டும் தனியாக விற்றுவிடலாம், இல்லை கூடுதலாக பணம் தேவைப்பட்டால் பிள்ளைகளையும் கூட தனியாக விற்றுவிடலாம். அப்படித்தான் இந்த குழந்தை அடிமையாக சந்தையில் விற்கப்பட்டது. ஒரு குடும்பம் வாங்கி சென்றார்கள். அடிமையாக இருந்தால் குழந்தைகளுக்கு என்ன உரிமை இருந்து விட போகிறது? நம்முடைய காலகட்டத்தில் நாம் உரிமைகளை பற்றி, மனித உரிமைகளை பற்றி பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் கூட அலுவலகங்களில் வேலை செய்கின்றவர்கள் தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வைத்திருக்கிறார்களே ஊதியம் கொடுத்து, அந்த ஊதியம் கொடுத்து வைத்திருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு வேலைக்கு வந்து செல்லுகிறவர்களை எந்த அளவுக்கு மரியாதையோடு நடத்துகிறார்கள் அல்லது எந்த அளவுக்கு வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டு இருக்கலாம், பார்த்திருக்கலாம். இல்லை என்றால் நீயானான நிகழ்ச்சியிலாவது பார்த்து விழிப்படைந்து இருக்கலாம். படித்த ஒரு இடத்திலேயே இப்படி இருக்கிறது என்றால் 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, கேட்பதற்கு யாரும் இல்லாத அடிமை குழந்தை, எடுப்பார் கைவிள்ளை போல அந்த குழந்தை நடத்தப்பட்டாள். அவளை எங்கு வாங்கி சென்றார்களோ அந்த குடும்பத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அந்த குடும்பத்திலிருந்து அவளை வேறொரு இடத்திற்கு விற்றார்கள் என்று சொல்லி அவள் அடுத்தடுத்த குடும்பத்திற்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருந்தாள். மிகப்பெரிய துயரம், தூக்கமில்லாத இரவுகள், இரத்த காயங்கள், ராத்திரியில் அரண்டு எழுதுகிற சூழல், இவ்வளவுக்கு மத்தியிலே அந்த குழந்தை இருளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் பெயரில்லாத அந்த குழந்தை. ஒரு முறை இத்தாலி நாட்டை சேர்ந்த குடும்பம் அந்த குழந்தையை சந்தையில் வாங்குகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தை சென்ற பிறகு அவர் தூங்குகிறாள். காலையில் எழுந்து கையெல்லாம் தொட்டு பார்க்கிறாள். எந்த தழும்பும் இல்லை, யாரும் அவளை அடிக்கவில்லை. அவள் சொல்லுகிறாள், வாழ்க்கையில் முதல் முறையாக என்னை யாரும் அடித்து எழுப்பவில்லை, வாழ்க்கையில் முதல் முறையாக யாரும் என்னை விரட்டிய வேலை வாங்கவில்லை. அதைவிட அற்புதமாக சொல்கிறாள், வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த குடும்பத்தில் தான் நான் அன்பை பார்த்தேன், வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த குடும்பத்தில் தான் நான் அன்பை அனுபவித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த சந்தோஷம் கூட 1-2 ஆண்டுகள் அதற்கு மேல் தொடரவில்லை. அந்த இத்தாலிய குடும்பம் சில காரணங்களுக்காக இத்தாலிக்கு அவர்கள் திரும்ப வேண்டியிருந்தது. எனவே அவர்களுடைய நண்பர்கள் குடும்பத்தில் இந்த குழந்தையை விட்டு செல்கிறார்கள். அந்த நண்பர்கள் குடும்பத்தில் ஒரு கை குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு இப்பொழுது இந்த குழந்தைக்கு வருகிறது. இந்த 2வது குடும்பத்திலும் அந்த குழந்தை அன்பை அனுபவிக்கிறாள். அது மட்டுமல்ல, 2வது குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள். கோவிலுக்கு போகிற பொழுது இந்த குழந்தையையும் அழைத்து செல்கிறார்கள். இந்த குழந்தை பின்னால் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் இந்த நிலவையும் இந்த நட்சத்திரத்தையும் படைத்தது யார் என சொல்லி எத்தனையோ முறை நான் வியந்து யோசித்து இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு துயரமாக இருக்கிறதே, ஆனால் இந்த அழகை படைத்தவர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் நான் யோசித்து இருக்கிறேன். முதல் முறையாக இந்த குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வருகிற பொழுது நான் கண்டுகொண்டேன், இவை அனைத்தையும் படைத்தவர் கடவுள். அந்த சந்தோஷம் எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிடிப்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தது என்று சொல்கிறார். இன்னும் சில ஆண்டுகள் போகிறது. அந்த குழந்தை திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர் ஆகிறார்.
அவர் சொல்லுகிறார், நான் திருமுழுக்கு பெற்ற பொழுது, ஒரு கிறிஸ்தவள் ஆன பொழுது நான் எவ்வளவு சந்தோஷத்திலும் பூரிப்பிலும் இருந்தேன் என்பதை வானதூதரால் மட்டும்தான் விளக்க முடியும். நான் சொல்லொன்னா சந்தோஷத்தில் இருந்தேன் என்று சொல்கிறார். அவளுடைய திருமுழுக்கு பெயர் ஜோஸ்பின் பக்கீத்தா. பெயரில்லாத அந்த ஆப்பிரிக்க மலர், அந்த கருப்பின பெண் இனி ஜோஸ்பின் பக்கீத்தா என அழைக்கப்படுகிறார். அந்த ஜோஸ்பின் பக்கீத்தா இன்னும் சில ஆண்டுகளில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கிறாள். கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என சொல்லி முடிவெடுத்து துறவு மடத்தில் சேருகிறார். அருட்சகோதரியாகவும் மாறுகிறார். இந்த ஜோஸ்பின் பக்கீத்தா அருள் சகோதரியாக மாறிய பிறகு எந்த ஒரு துறவு மடத்திலும், எந்த ஒரு கான்வென்ட்டிலும் அவள் சுப்பீரியராக இருந்ததில்லை. எந்த ஒரு துறவு மடத்திலும் அவள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் அவள் தலைமை ஆசிரியராக இருந்ததில்லை. எந்த ஒரு மடத்திலும் அவள் ப்ரொவின்ஷியலாக இருந்ததில்லை. எந்த ஒரு மடத்திலும் அவள் ஒரு மருத்துவராகவோ செவிலியராகவோ பணியாற்றவில்லை. மாறாக ஜோஸ்பின் பக்கீத்தா செய்த வேலையெல்லாம் எளிய வேலைகள். வீடு கூட்டுவது, தோட்டங்களை பார்த்து கொள்வது, துணி தைப்பது, அங்கே இருக்கிற வயதானவர்களுக்கு, மற்ற சகோதரிகளுக்கு துணி தைத்து கொடுப்பது, சமைத்து கொடுப்பது, அந்த மடத்திற்கு வருகிறவர்களின் தலைமேல் கை வைத்து ஜெபிப்பது, அந்த குழந்தைகள் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களிடம் ஆறுதலாக பேசி சிரிப்பது, கஷ்டப்பட்டு உதவி கேட்டு வருவார்களே அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்வது, அவர்களோடு பேசுவது, தோள்மேல் கை கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது, அவர்களோடு சிரித்து அவர்களை சிரிக்க வைப்பது என சொல்லி அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான புண்ணியங்களை அவள் அனுதினமும் வாழ்ந்து வந்தாள். அந்த எளிய வாழ்க்கை அவளுடைய பெயரை மக்கள் மத்தியிலே பிரபலமாக்கியது. மக்கள் பக்கீத்தாவை தேடி வர ஆரம்பித்தார்கள். ஜோஸ்பின் பக்கீத்தா அந்த மக்களோடு நேரம் செலவழித்தாள், நம்பிக்கையை கொடுத்தாள், ஊக்கப்படுத்தினாள். ஆனாலும் கூட அடிமையாக கால் கைகளில் சங்கிலி கட்டப்பட்டு ஒரு காலத்தில் துயரப்பட்டாலே அந்த துயரம் அவருடைய ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அது அவ்வளவு எளிதாக அந்த இன்னர் சைல்டு அல்லது இன்னர் வூண்ட் என்று சொல்கிற உள் மன காயம் அவ்வளவு எளிதில் போய்விடாது தானே. அவ்வளவு துயரத்திலே அவர் துயருற்றாள். அவள் தொடர்ந்து ஜெபித்தாள், ஆண்டவரே இந்த சங்கிலியை என்னிடமிருந்து உடைத்து விடும். என்னால் அந்த டிராமா அல்லது அந்த ஒரு நினைவுகள், அந்த பயம், அந்த துயரம், அந்த கொடுமை, அதிலிருந்து என்னால் முழுமையாக வர முடியவே இல்லை என சொல்லி அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு காலகட்டத்தில் ஜோஸ்பின் பக்கீத்தா சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே அன்னை மரியாள் என் கனவிலே தோன்றி அந்த சங்கிலியை அவர் உடைத்தாள். சங்கிலியை அவள் உடைக்கிறதை என் கனவிலே நான் கண்டேன். அது எனக்கு அளப்பரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது. நான் அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டேன். இனி என்னை யாரும் பிணைத்து இருக்கவில்லை, எந்த சங்கிலியும் என்னை கட்டி போடவில்லை. மாறாக நான் தைரியமாக இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என சொல்லி நம்பிக்கையை மேலும் மேலும் விதைத்தாள் ஜோஸ்பின் பக்கீத்தா. இந்த ஜோஸ்பின் பக்கீத்தா எளிமையாக எளிய வேலைகளோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எளியவர்களோடு வாழ்ந்து ஜெபித்த இந்த ஜோஸ்பின் பக்கீத்தாவை கத்தோலிக்க திருச்சபையானது புனிதராக உயர்த்தி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அவளுடைய திருவிழா. உளவியல் அறிஞர் ஆரோன் பெக் சொல்கிறார், மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் 3 வகையான எண்ண ஓட்டத்தில் இருப்பார்கள் என்று சொல்கிறார். முதலாவது, தன்னை பற்றியே ஒரு எதிர்மறை எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். நான் தோற்று போனவன், எனக்கென்று யாரும் இல்லை, என்னால் எதையும் எடுத்து செய்ய முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் நன்றாக படிக்க முடியாது, என்னால் நல்ல உறவுகளை பேணி வளர்க்க முடியாது, குடும்பத்தில் ஒரு முக்கியமானவனாக என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி தன்னை குறித்தே தாழ்வு மனப்பான்மையோடும் தன்னை குறித்த எதிர்மறை நெகட்டிவ் சிந்தனையோடுமே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவர்கள் தனக்கு எதிரில் இருப்பவர்களையும் எதிர்மறை சிந்தனையோடே பார்ப்பார்கள். எனக்கென்று யாரும் இல்லை, அவர்களை நான் நம்ப முடியாது. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம். என்னால் அவர்களை முழுமையாக நம்ப முடியாது, அவர்கள் எனக்கென இல்லை என சொல்லி எனக்கு யாருமே இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், எதிர்காலம் குறித்தே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இப்பொழுது என்ன கஷ்டப்படுகிறார்களோ இதுதான் கடைசி வரை இருக்கும் என நினைத்துக் கொண்டு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னால் ஒளியை பார்க்க முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, நான் ஒரு முக்கியமானவனாக சமுதாயத்தில் வளர முடியாது, இப்பொழுது இருக்கிற கஷ்டத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது என சொல்லி தன்னை பற்றியும் எதிர்மறை எண்ணம், தனக்கு சுற்றி இருக்கிற அடுத்தவர்கள் பற்றியும் எதிர்மறை எண்ணம், எதிர்காலத்தை பற்றியும் எதிர்மறை எண்ணத்தோடே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஜோஸ்பின் பக்கீத்தாவுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். எவ்வளவு துயரம் இருந்தாலும் சரி,
எவ்வளவு துயரம் இருந்தாலும் சரி, தான் பிறந்த பிறப்பு, தான் வளர்ந்த விதம் அல்லது வளர்க்கப்பட்ட விதம், கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் என சொல்லி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம் மீது அன்பு காட்டுகிற யாரோ ஒரு ஜீவன் இருக்கத்தான் போகிறார்கள். ஜோஸ்பின் பெக்கித்தாவிற்கு அதுதான் நடந்தது. அந்த இத்தாலிய குடும்பம் அன்பை காட்டினார்கள். அங்கிருந்து ஜோஸ்பின் பெக்கித்தாவின் பயணம் புதிய பயணமாக மாறுகிறது. அன்பு கொடுக்கிறவர்கள் நம்மை சுற்றி இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம் குடும்பத்திலேயே இருப்பார்கள், நாம் தான் அதை கண்டுகொள்வதில்லை. அல்லது நம்முடைய நட்பு வட்டத்தில் இருப்பார்கள், நாம் புரிந்து கொள்வதில்லை. அல்லது என்றோ ஒரு நாள் நம் அறிமுகமானவர்கள், நம்மோடு வேலை செய்தவர்கள், படித்தவர்கள் என சொல்லி அன்பை காட்டக்கூடியவர்கள் நம்மை சூழவே இருக்கிறார்கள். நாம் தனி மரம் அல்ல, தனி மலர் அல்ல, நாம் பெரு வனம், நாம் ஒரு பூங்கா வனம். இந்த பூங்கா வனத்துக்குள் அன்பை கொடுக்கிற எத்தனையோ வண்டுகள் வந்து போகிறது. அந்த வண்டுகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? அது ஒரு அருள் தந்தையாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு அன்பு காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பு காட்டக்கூடியவர்களை நாம் கொஞ்சம் கவனித்து ஏற்றுக்கொண்டோமே என்றால் நம் மீதான எதிர்மறை சிந்தனையும், அடுத்தவர் மீதான எதிர்மறை சிந்தனையும், நம்முடைய எதிர்காலம் மீதான எதிர்மறை சிந்தனையும் எளிதிலே அகன்று போகும். அந்த அன்பை பற்றி கொண்டு நம்மால் தொடர்ந்து முன்னேற முடியும். ஜோஸ்பின் பக்கீத்தா அந்த அன்பைத்தான் பற்றி கொண்டால், அந்த அன்போடு பயணித்தால் இன்று புனித நிலைக்கு வந்திருக்கிறாள். நாமும் கூட அன்பை பற்றி கொள்ளுவோம். அன்பை தேடுகிறவர்களுக்கு அன்பை கொடுப்போம். இணைந்து பயணிப்போம். நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம். God bless you.